தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் என தலைமை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடவுள்ளது. இதனையொட்டி தேர்தலை சந்திக்க தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் கூட்டணி அமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் அரசியல் கட்சிகள், நட்சத்திர பேச்சாளர்கள், தலைவர்கள் அனைவரும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கோவில்கள், சர்ச்சுகள், மசூதிகள், குருதுவாராக்கள் ஆகிய வழிபாட்டு தலங்களுக்குள் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. மீறினால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் 12.5% அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டு பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் ரூபாய் 1,68,337 கோடி சரக்கு மற்றும் சேவை வரி சேகரிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது 12.5% அதிகம். இதற்கு உள்நாட்டு பரிவர்த்தனை பெருமளவு ஊக்கமளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 18.40 லட்சம் கோடியாக உள்ளது. உள்நாட்டு பரிவர்த்தனைகளில் ஜிஎஸ்டி 13.9% அதிகரிப்பு மற்றும் இறக்குமதிக்கான ஜிஎஸ்டியில் 8.5% அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாக ஜிஎஸ்டி வரி வசூல் உயர்ந்துள்ளது எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ் பாடத்தேர்வினை சுமார் 12,364 மாணவர்கள் எழுதவில்லை என தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நேற்று முதல் +2 மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. இந்த தேர்வில் 4.13 லட்சம் மாணவியர், 3.58 லட்சம் மாணவர்கள், ஒரு திருநங்கை என மொத்தம் 7.72 லட்சம் பேர் தேர்வெழுத உள்ளதாக தெரிவித்தனர். இதைத் தவிர 21,875 தனித் தேர்வர்கள், 125 சிறைவாசிகளும் தேர்வெழுத உள்ளனர் எனவும் கூறப்பட்டது. இதற்காக தமிழ்நாட்டில் மற்றும் 3,300க்கும் மேற்பட்ட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற தமிழ் பாடத் தேர்வினை சுமார் 12,364 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மக்கள் பிரதமர் மோடியின் பக்கம் வந்துவிட்டதால் திமுகவினருக்கு இப்போது தோல்வி பயம் தொற்றிக் கொண்டு விட்டது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். மத்தியில் ஆட்சி மாற்றம் என்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் முன்வைத்துள்ளார். அதற்கு உரிய பதிலளிக்க வேண்டியது எனது கடமை. தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கடி வர தொடங்கியுள்ளார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதங்கப்படுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி மக்களை சந்திப்பது என்று தெரியாமல் திமுகவினர் நடுங்குகின்றனர். தமிழகத்திலிருந்து திமுக முற்றாக அகற்றப்படும் என்ற பிரதமர் மோடியின் சூளுரையை நினைவுபடுத்துகிறேன். தமிழகத்தில் 40 இடங்களிலும் நாடு முழுவதும் 400 இடங்களிலும் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடியின் பொற்கால ஆட்சி 3வது முறையாக அமையும் என தெரிவித்துள்ளார். கூட்டணி பொறுத்தளவுக்கு நான் பலமுறை சொல்லிட்டோம்மா, உங்களுக்கு அது எங்களுடைய தேசிய தலைவர், எங்களுடைய தேசிய தலைமை, அவர்கள் அது முறையான அறிவிப்புகள் கொடுப்பார்கள். அது அந்த நேரத்தில் நமக்கு முறையான செய்திகள்லாம் வரும். கூட்டணி பொறுத்தளவுக்கு எல்லாமே அவங்க சொல்லுவாங்கப்பா. நாங்கள் இது தேசிய கட்சி, எங்களுடைய தேசிய கட்சி பொறுத்தளவுக்கு கூட்டணி சமாச்சாரம், எத்தனை கட்சி வர்றாங்க, யார் வர்றாங்க, எப்போ வருது, இதெல்லாம் எத்தனை தொகுதி எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமை முடிவு பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஒடிசியஸ் என்ற தனியார் விண்கலத்தை கடந்த 22ஆம் தேதி இன்ஸ்டிவ் மிஷன்ஸ் என்ற நிறுவனம் நிலவுக்கு அனுப்பியது. இது நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. எனினும் இது தரையிறங்கும் போது நிலவின் மேற்பரப்பில் சாய்வாக தரையிறங்கியதாகவும் லேண்டரின் கால்கள் உடைந்ததாகவும் கூறப்பட்டது. எதிர்பார்த்ததை விடவும் ஒடிசியஸின் சூரிய சக்தி மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவை நீண்ட நாட்கள் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று செயல்பாட்டை நிறுத்தியது. கடும் குளிரிலும் லேண்டர் செயலிழக்காமல் இருந்தால் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் மீண்டும் செயல்பட தொடங்கும் என நம்பப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் கரூர் அல்லது கோவை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடலாம் என தகவல் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கட்சி தலைமை என்னை எந்த இடத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் நான் போட்டியிடுவேன். கட்சி தலைமை உத்தரவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன். பிரச்சாரம் மேற்கொள்ள சொன்னால் பிரச்சாரம் செய்வேன். கட்சி தலைமையின் முடிவு எனது முடிவு என தெரிவித்துள்ளார். இன்னைக்கு மத்திய அமைச்சர் யார் இருக்காங்கன்னா, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்கிறாங்க.
இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி அவங்க இருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க இப்போதைக்கு. நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க. அதாவது தமிழ் பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர். ஆனால் 39 தொகுதியிலும் கூட கட்சியினுடைய முடிவு யாரை நிறுத்தப் போகின்றோம், அது நிர்மலா சீதாராமன் வராங்களா எனக்கு தெரியாது, ஜெய்சங்கர் வர்றாங்களா தெரியாது, முருகன் அவர்கள் வர்றாங்களா தெரியாது, இல்லை அண்ணாமலை அவங்க நிற்கிறாங்களா தெரியாது. ஸோ எந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கன்னா, அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு முடிவெடுத்த போகிற பிறகு அறிவிக்கிறது எங்களுடைய கடமை. அறிவிக்கும் பொழுது நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்றோம். தமிழ்நாட்டில் தடையில்லா சீரான மின்சாரத்தை விநியோகிக்க அனைத்து தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கோடை காலத்தின் போது சீரான மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பேசிய அவர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் பராமரிப்புக்காக மின் நிறுத்தம் செய்ய வேண்டாம் என்றும், தேர்வு காலம் முடியும் வரை துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். மேலும் தொடர்ச்சியாக மின் தடங்கள் ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகைக்கு ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் சென்னையை சேர்ந்தவர்களது வங்கிக் கணக்கில் 6000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை கேட்டு குடும்ப அட்டை இல்லாதவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் தகுதியுள்ளோருக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இந்நிலையில் புயல் நிவாரணம் கிடைக்கப்பெறாதவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டு இதற்கான விண்ணப்பங்கள் நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்பட்டன. அதேபோல ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் விண்ணப்பங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு வங்கிக் கணக்கில் 6000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த விவரங்கள் பயனாளிகளின் கைபேசி வழியே தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்டில் 35,700 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். அங்கு தன்பாத் மாவட்டத்தில் உள்ள சிந்திரை பகுதியில் 8,900 கோடி மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட ஹிந்துஸ்தான் ஊர்வராக் மற்றும் ரசாயன லிமிடெட் உர தொழிற்சாலையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து சிந்திரியில் நடைபெற்ற விழாவில் பிரதமருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அப்போது பேசிய பிரதமர், இந்தியாவின் யூரியா உற்பத்தி 2014இல் 225 லட்சம் டன்னாக இருந்தது. இது தற்போது 310 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளது. இந்த ஆலையை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் இந்தியா யூரியாவில் தன்னிறைவு பெறும் என தெரிவித்தார். இது தவிர ஜார்க்கண்டில் 26,000 கோடி மதிப்பிலான ரயில், மின்சாரம் மற்றும் நிலக்கரி திட்டங்களை தொடங்கி வைத்தார். சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக மீதான அச்சத்தால் திமுக அவசரமாக தொகுதி பங்கீட்டை முடிக்கிறது, இது ஒரு தோல்வி பயம்தான் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அதிமுக தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வர பல கட்சிகள் தயாராக உள்ளன. 10 நாட்களில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் உள்ளது என்பது குறித்து பொதுச் செயலாளர் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.